நம் பாட்டன் கரிகாலன் கூட ஒரு அணை தான் கட்டினான். நம் தாத்தன் தான் தமிழ்நாடெங்கும் அணை கட்டினான். எத்தனை ஏரிகள், எத்தனை குளங்கள், எத்தனை கண்மாய்கள் அவன் உருவாக்கியது, எவ்வளவு சாலைகள் அவன் போட்டது. அவன் கனவு முழுக்க மக்கள் மக்கள் நலன் நலன் இருந்தது. எத்தனையோ தலைவர்கள் சிலையாக நிற்பார்கள். சிலையாக திருமணம் செய்யவில்லை, குழந்தை பெறவில்லை, ஆனால் சிலையாக நிற்கும் போது 2 குழந்தைகள் விரலை பிடித்துக் கொண்டு நிற்கிற சிலை இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய தாத்தன் காமராஜுக்கு தான். ஆழ்ந்த சிந்தனையாளன், பேரறிஞன், நேருக்கே ஆலோசனை சொன்ன, நேரே பல திணறிட்டாப்ல. இந்த திம்மையா இந்த ராணுவ தளபதி ஒரு பேச்சும் கேட்க மாட்டார். சோகத்தில் இருக்காப்ல சந்திக்க போகும்போது, என்ன இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க? அவர் நேருகிட்ட என்ன தமிழ்ல பேசிருப்பார், நல்லா இங்கிலீஷ் பேசுவாப்ல. பெரிய புலமை பெற்ற ஆங்கில மாதிரி இல்ல, கருத்தை கடத்திடுவாரு. இல்லைன்னா இந்திரா காந்தி, லால்பூர் சாஸ்திரி இவர்களையெல்லாம் பிரதமரை உருவாக்கி அவங்களோட எல்லாம் பேசியிருக்க முடியுமான்னு பாருங்க. சாகும்போது தலைமாட்டில் ஒரு புத்தகம் இருக்கு, ஹிட்லரோட மெயின் கேம்புங்கிற வரலாறு, அவனுடைய பயோகிராஃபி தலைமாட்டில். நான் கூட என் நாடு என் மக்கள் எனது போராட்டம் தமிழ் பதிப்பை தான் படித்தேன். என் தாத்தன் தலைமாட்டில் வச்சிருந்த புத்தகம் மெயின் கேம்புங்கிற ஆங்கில பதிப்பு. அப்போ நேரு குழம்பிட்டாப்ல, என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது சொல்றாப்புல, என்ன உங்க பிரச்சனை அப்படின்னு. திம்மையா பேச்சு கேட்க மாட்டார, கிருஷ்ணமேனன் அந்த ஒரு இராணுவ அமைச்சர் பேச்சு கேட்காம பெரிய குழப்பமா இருக்கு காமராஜ். அப்படி அதுக்கு என்ன, அப்படியா ஒன்று செய்யலாம், ஒரு 2 மாதம் அவருக்கு விடுமுறை கொடுங்க, குடும்பத்தோட உலக நாடுகளுக்கு சுற்றுலா போயிட்டு வர சொல்லுங்க, எல்லா நாட்டு இராணுவத்துக்கும் போயிட்டு வரட்டும். நீங்கள் ஒரு போன பிறகு முப்படைகளுக்கும் ஒரே தளபதின்னு இருக்கிறதுனால தானே பிரச்சனை. 3 படையா பிரித்து, கடற்படை, வான்படை, காலாட்படை பிரித்து, அப்படி 3 படைக்கு வெவ்வேறு தளபதியை போட்டுருங்க. அவர் வந்த பிறகு இதில் ஏதாவது ஒரு படைக்கு தளபதி யாருன்னா 3 படைக்கு தளபதியாக இருந்தவர் கூச்சப்பட்டு வேணாம் பதவின்னு போயிடுவார், பிரச்சனை தீர்ந்துரும்னோடனே கட்டி பிடிச்சது எனக்கு தோணலையேன்னு. அவன் நேரு பெரிய கல்வியான, பாராளுமன்றத்தில் நேரு பேச வந்தால் எந்த உறுப்பினர் வெளியில போக மாட்டான், அவ்வளவு ஆளுமையா பேசக்கூடிய பேராற்றல் கொண்டவன். பல ஆண்டுகள் சிறையில் இருந்தான். அவன் சொன்னா, இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேணாலும் சிறையில் என்னை போடுங்கள், ஆனால் புத்தகத்தை மட்டும் என் கையில் கொடுங்க. அவ்வளவு பெரிய அறிஞனுக்கு அறிவு சொன்னவன் நம்முடைய தாத்தன் காமராஜ். சீனாவுக்கு இந்தியாவுக்கும் போர் வந்துட்டது, இந்தியா தோக்குது. ஏன்னா சீனா உண்மையில ராணுவம் வச்சிருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த நாட்டில் குடிமகனில் ராணுவ வீரன் என்று தனியா கிடையாது. ஒவ்வொரு குடிமகனும் ராணுவ பயிற்சி எடுத்திருப்பான், சிறந்து விளங்குவான் மார்ஷல் ஆர்ட்ல, தற்காப்பு கலையில். அவன் போர் வந்தா எல்லாரும் போரிடுவான், அவனை ஒன்றும் செய்ய முடியல. ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. அப்பவும் நம்ம தாத்தன் போயிட்டு, என்ன பிரச்சனை அப்படின்னு. சீனாவில் நம்ம தோத்து போயிட்டோம், நம்மகிட்ட ஆயுதங்கள் வலுவா இல்லை, வாங்கி சேர்க்கணும். என்ன எங்கேருந்து வாங்கலாம், அமெரிக்கால இருந்து வாங்கலாம், வாங்க வேண்டியதானே. என்ன கேட்குறானோ அதை கொடுத்து, அதெல்லாம் கொடுத்துச்சு, பணம்லாம் போயிடுச்சு. நான் ராணுவத்தை அந்த தடவாள ராணுவ ஆயுதங்களை அனுப்ப மாட்டேங்கிறான், அதுக்கு கேரண்டி கேட்குறான். கேரண்டி கேட்குறானா? அப்படியா? எவன் கொடுக்க மாட்டானா? இல்லை, அங்கே இருக்கிற அந்த வங்கிகள்லாம் நமக்கு நம்மளை நம்பி கேரண்டி தரமாட்டுது, ஒப்புதல் தரமா இருக்குது அப்படின்னு. அப்படியா? இப்போ அவன் கடை ஏதாவது இங்கே இருக்கா கேட்குறாப்புல, அவர் மொழியில் கேட்குறாப்புல. அவன் அமெரிக்காரன் கடை எங்கேயாவது இருக்கா? ஆமாம் இருக்கு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்னு ஒன்று இருக்கு, அதை இழுத்து மூடுங்க, அதை சாத்துங்க. டேய், எனக்கு கேரண்டி தராத பையன் நாட்டு மொழி கடை இங்கே எதுக்குடா இருக்குன்னு போடு அப்படின்னு கடையை மூட போட அவன் உடனே கையெழுத்த போட்டு சரச்சரன ஆயுதத்தை அனுப்பி விட்டான். இவனை படிக்காதவனா, படிப்பறிமை விட பட்டறிவு மேலானது என்று உலகத்தில் வாழ்ந்து காட்டிய ஒரு மகத்தான மேதை நம்முடைய தாத்தன் காமராஜ். நீ நெருப்பு சுடும் சுடும் என்று படித்தாய், அவன் தொட்டு பார்த்து நெருப்பு சுடும் என்று உணர்ந்தவன். நீ புரிஞ்சுக்கணும், அவன் பெரிய ஆளு, நீ சாதாரண ஆள் நினைக்காத. அவன் ஆளு எளிமையா இருந்தான் அப்படின்னு நினைக்கிறனால ஏதோ இதுதான் இருக்க அப்படின்ட்டு. பெரிய சிந்தனையாளன், பேரறிஞன். இதனால இங்க பாருங்க, மண்ணாங்கட்டின்னு ஒருத்தர், அது சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் வேலை செய்வாப்புல எடுபடியா. இப்போ தாத்தா முதலமைச்சர் காமராஜர், இன்னொரு தாத்தன் நம்முடைய தாத்தன் மூக்கையாத்தவர் சட்டமன்ற உறுப்பினர்.
அவர் அறையில், சட்டமன்ற அறையில் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. இந்த மண்ணாங்கட்டி 8ஆம் வகுப்பு கூட படிக்காதவங்கெல்லாம் அரசு பணியிலேருந்து நீக்கிறார். சும்மா ஒரு இது பியூன் மாதிரி அரசு பணியிலேருந்து நீக்கிறாரு. அப்புறம் மண்ணாங்கட்டி ரொம்ப தடுமாறுறாரு. அவர் குடும்பம் அவரை நம்பி தான் இருக்கு, வேலை இல்லை, நம்ம படிக்கலையே, இப்போ என்ன பண்ணுறாரு, அரசு வேலையிலேருந்து நீக்கிவிட்டாரே அப்படின்னொன்னே அவர் ரொம்ப புலம்புறாரு. போய் தாத்தா மூக்கையத்தவர்கிட்ட போய் குறை சொல்றாப்புல, இப்படி பண்ணிட்டாரு முதலமைச்சர் அப்படின்னு. ஃபோனை போடுறா அப்படின்னு சொல்றாப்புல. இவர் ஃபோனை போட்டுறாரு. நேர முதலமைச்சர் வீட்டுக்கு போட்டோன்னே யாராவது உதவியாளர்கள் எடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவரே எடுத்துறாப்புல, ஐயாவே எடுத்தவொடனே இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயாவே எடுத்துட்டாரு அப்படின்னா, அப்ப கேள்றா, படிக்காத நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது படிக்காத நான் பியூனா இருக்கக்கூடாதான்னு கேள்றா சொல்லி விட்டுறாப்புல. சொல்லி விட்டோன்னே இவர் கேட்டுவிட்டாப்புல. கேட்டோடனே இவர் என்ன சொல்றாரு, எடுத்தது காமராஜன் தெரியாம சொல்லிடுறாரு. ஐயாவை பேசுறாருன்னு தெரியல, இப்ப யாரோ பேசுறாங்க அப்படின்னா போடுறா கேள்றா, படிக்காதவங்க காமராஜ் முதலமைச்சரா இருக்கும்போது படிக்காத நான் பியூனா இருக்க முடியாது, இருக்கக்கூடாதா அப்படின்னு கேள்றா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. கேட்டினோடனே அப்படியா, நீங்கள் யார் பேசுறிய, ஆஹா அப்படின்னு வச்சுட்டு கொஞ்சம் அரை மணி நேரத்தில் போலீஸ் வண்டி வந்து நிற்குது. மண்ணாங்கட்டிங்க யாரு அப்படின்னு பதறிட்டாப்ல. ஐயோ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்ட்டு பதறினோடனே இவர் என்ன சொல்றாருல, நீ போடா, நீ முன்னாடி போடா, நான் வாரேன், முன்னாடி போ, நான் வாரேன் ஐயா, இப்படி என்னையா என்னை இப்படி தனியாக விட்டு போடா, நான் வாரேன். அங்கே போனால் வாசலில் நிற்கிது ஒரு உருவம். வாங்க வாங்க, நீங்கள் தான் மண்ணாங்கட்டியா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். அந்த ஜியோல அரசாணையில் இனிமேல் 8ஆம் வகுப்புக்கு கீழே படித்தவர்களுக்கு வேலை இல்லைன்னு போட்டிருக்கணும். அது தவறு பண்ணிவிட்டேன். ஆமாம், உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைகளாமே, அது கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளே விசாரித்து வச்சுருந்துருக்கான் பாருங்க ஒரு தலைவன். அவன் வரதுன்னா யார் மண்ணாங்கட்டி, அவன் வாழ்க்கை வரலாறு பூரா வாய்ச்சி வச்சவொடனே உங்களுக்கு வேலை இருக்கு, உங்க வீட்டுக்கு அழைச்சி சொல்லிருங்க, எல்லாம் வருத்தத்தில் இருப்பாங்க, சாப்பிட்டு மாதிரி தெரியல, இந்தாங்க காசு விடு, சாப்பிட்டு வீட்டுக்கு காசு சாப்பாடை கொண்டு கொடுங்க சொல்லு, போயிட்டு வாங்க. இதனாலதான் அவன் பெருந்தலைவன் ஆகிட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தன்னை அந்த கேள்வி கேட்டா, அடா அயோக்கிய பயல, இன்னைக்கு கைது பண்ணி ஒதுக்கி போட்டிருப்பான், குண்டாசுல கூட போடுவான். உங்களுக்கு புரியுது இல்ல? இவன் தான் பாருங்க, சொந்த நாட்டுல ஓட்டு கேட்க வரும்போது ஒருத்தனையும் குட்டி வர்றதில்ல, சும்மா வர்றது. இப்ப அப்படி வர்றதில்லை, எல்லாம் பாதுகாப்பாக எது போட்டுக்கிட்டு வர்றாங்க, எல்லாம் பண்றாங்க. சாதாரணமா இருப்பான். முதலமைச்சரான ஒய் பிரிவு, இசட்டு பிரிவு, புரோட்டோக்கால், ஆட்டுக்கால்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுக்கு முன்னாடி ஒரு வண்டி ஓடுது, வங்கின்னு ஏது என்ன சத்தம் கேட்குறாப்புல. ஐயா போலீஸ் பாதுகாப்புன்னு. ஏன் நிறுத்த சொல்லு, இங்க வாப்பா, வண்டியை கொண்டு வாப்பா. நான் என்ன செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்குதிக்கிட்டு போற, இங்க வாப்பா. இல்லையா பாதுகாப்பு, என்னையா பாகிஸ்தான்லயா போறேன், சொந்த நாட்டில் போறேன், போப்பா, தெண்ட செலவு கொண்டு போய் நிறுத்துப்பா, போப்பா அப்படி. அவன் தலைவன். ஒரு தலைவனே தன் உயிருக்கு பயந்தா நாட்டு மக்களை யாரா காப்பாத்துறது? நான் என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு, நான் தாண்டா அந்த நாட்டுக்கே பாதுகாப்பு, எனக்கு எதுக்குடா பாதுகாப்பு? என் மக்களுக்கு யாரா பாதுகாப்பாப்போ? யார் என்னை கொல்லுவா? பாருங்க, இப்படி வாழ்ந்த ஒரு தலைவர், இப்படிலாம் வாழ்ந்திருப்பாரா ஒருத்தன்? நீங்க கற்பனை கூட செய்ய முடியாது. உட்கார்ந்து ஒரு கதாசிரியன் திரைக்கதை எழுதினா கூட இவ்வளவு இப்படி ஒரு கதாநாயகனை நீங்க உருவாக்க முடியாது. அப்படி வாழ்ந்து காட்டிட்டவன். ஒரு 2 நிகழ்வு இல்ல, பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பசி நேரம் ஆயிடுச்சு. நீங்க இன்னொன்னு கவனிக்கணும், ஒரு எப்படிப்பட்ட ஆள்னு பாருங்க, எவ்வளவு நகைச்சுவையான ஆள்னு பாருங்க. ஒரு இதுக்கு போறாப்புல, திருவண்ணாமலையில் தெல்லூர்னு ஒரு இடத்துல கூட்டம் நடக்குது. கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறாப்புல, பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு பல தடவை அப்படி பழி வாங்கியிருக்காங்க, மைக்கு சொதப்புது. அது நம்ம 100 கூட்டம் பேசுகிற இடத்துல 2வது இதுல தொண்டையை பிடிச்சிக்கிறோம். அப்புறம் கரபுரன்னு ஐயா எம்ஆர்றத மாதிரி பேசிட்டு இருக்கணும். இவர் என்ன பண்றாரு, மைக்கு, யாரு நீயா, இங்க வா, என்ன இப்படி மைக்கை வச்சிருக்க, இங்க வா, இந்த ஆளு மைக் சரியில்லை, இனிமே யாராவது இவன்ட்ட மைக் செட் எடுக்காதீங்க, மேடை இல்லை மைக் செட் எடுக்காதியப்பா அப்படின்னு. அந்த ஆளு பதறி போய், ஆத்தாடி ஐயாவுக்கு இப்படி சுதப்பிருச்சுன்னு அவசரமா சரி செஞ்சு இது பண்ணோடனே மறுபடியும் பேசுறாப்புல. கொஞ்சம் நல்லா பேசிருச்சு. பேசி முடிச்சோடனே அவர் மூஞ்சி பார்க்குறாரு, பரிதாபம் வந்தோடனே, இங்க வாண்ணே மேடைக்கு வா, அப்படி வா. இந்த ஆளு பாருங்க கெட்டிக்காரன், சிறாப்புல பாருங்க, பேசாத மைக்க கூட பேச வச்சுட்டான் பத்தியலா. அதனால இனிமே
இவரே கூப்பிடுங்க எல்லாத்துக்கும் இவர் மைக் செட்டே எடுங்கன்றாப்ல. பாதிக்கப்பட்டுருவானா உங்க புரியுதா? அப்படி பாதிக்கப்பட்டுருவானா எப்படி மண்ணாங்கட்டிக்கோ அப்படி. அப்புறம் ஒரு இதுக்கு போறாப்புல, இங்கன்னா இது தஞ்சாவூருக்கு இப்படி சுற்றி பார்த்துட்டு வராப்புல. தஞ்சாவூர் பயணம் போயிட்டு வரும்போது ஒரு பழங்கால கோயில், அந்த கோயில் நல்லா கட்டியிருக்கு. பழங்கால கோயில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினதுன்னு தெரியல, யாருக்கும் யார் கட்டியிருப்பான்னு தெரியல. அப்போ நிற்கிற அதிகாரிகள்ட்டெல்லாம் கேட்குறாரு, இது யார் கட்டியிருப்பா, கட்டினது ஏதாவது அடையாளம் இருக்கா, கல்வெட்டில் ஏதாவது பேர் இருக்கானா? அதிகாரிகளுக்கு தெரியல, உள்ளூர்காரனுக்கு தெரியல, ரொம்ப நாள் வாழ்ந்தவனுக்கும் தெரியல, எவனுக்கும் தெரியல. இவ்வளவு காலமாக இருக்கிற இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினவன் பேர் தெரியல, ஒரு மாதம் கூட ஒழுங்காக எரியாத அந்த டீப் லைட்டுக்கு உபயம் யாருன்னு எழுதி வச்சிருக்கான். ஒரு மாதம் கூட ஒழுங்காக எரியாது, அது இந்த டியூப் லைட்டை போட்டவன் பேர் எழுதி வச்சிருப்பான். புரியுதா அவங்களுக்கு? அன்னைக்கு இத்தனை அணைகளை கட்டினவன் நம்ம தாத்தன் ஒரு இடத்துல காமராஜ் கட்டியதுன்னு போடல. இன்னைக்கு கக்கூஸ் கட்டின பேர் கூட இருக்கு. அது பார்த்தீங்களா? ஐயா நீங்க சென்னை வண்ணாரப்பேட்டையில் கூட்டம் நடக்குது, மேடையில் பேசிட்டு திரும்பி வராங்க ஐயா. வரும்போது நடுவன் தொடர் வண்டி நிலையம், அது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வண்டி போகுது. ஏன் இந்த பக்கம் தான் திருப்புற, வண்டியை எங்கே கொண்டு போற அப்படின்னா, அது வேகமாக ஓடி போய் விக்டோரியா நினைவரங்கத்திட்ட மெமோரி ஹால்கிட்ட போய் போகுது, திரும்பி போகுது நிற்கும்போது, ஏன் இந்த பக்கமாக சுற்றி வர, நீ போக்குவரத்து விதியைத்தானே பின்பற்றிருக்கணும். ஐயா இரவு 10 மணி ஆயிடுச்சுன்னா ஐயா கூட்டம் இருக்காதியா, நம்ம வாட்டுக்கு வேகமா விறுவிறுன்னு போயிடலாம் இல்லையா. ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் எது போக்குவரத்து விதியோ அதை தான் நீங்க கடைப்பிடிக்கணும். முதலமைச்சரா இருக்க நம்மளே கடைப்பிடிக்கலன்னா அப்ப நாடு மக்கள் எப்படி சரியா கடைப்பிடிப்பான்? இன்னைக்கெல்லாம் முதலமைச்சர் பிள்ளைக்கு நாடு ரோட்ல ஓட்டப்பந்தய வைக்குது, இங்கிட்டு ஓடுது அங்கிட்டு ஓடுது, சைக்கிள் ஓட்டுறாங்க. நான் எல்லாம் படுற பாடு, என் வீட்டுக்கு பக்கத்துல தான் இவங்க எல்லாரும் வீடு இருக்கு. இந்த கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி சாலையில கயிறை கட்டி போலீஸ் 2000 பேர் நின்றுக்கிட்டு, இங்கிட்டு போகாத அங்கிட்டு போகாத, என்னைய பார்த்தோம் நான் ப்ளீஸ்னு, என்ன செய்வான்னு தெரியலையே அப்படின்ட்டு, போய் தொலைங்கடா, என்னத்தையா ஓட்டி தொலைங்கடா. கொடுமை. அப்போலாம் நான் தாத்தனை நினைச்சுப்பேன், இந்த பைத்தியக்கார மாதிரி உனக்கு வாழ தெரியல, என்னத்துக்கு இப்படி இருந்தா நீ, கதர் சட்டை கட்டிக்கிட்டு சும்மா ஒரு கடைசி வரை சன்னியாசியா வளர்ந்து செத்து போனாப்புல. என்ன பண்றது சொல்லுங்க. அப்புறம் எப்படி சிந்திக்கிறாரு பாருங்க. ஒரு பட விழாவுக்கு கூட்டி போயிடுறாங்க, தொடக்க விழாவுக்கு. அவருக்கு போனதில்லை. அவரு ஐயா நடிகர் தலைவர் சிவாஜி மேல இருந்த அன்புல போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு, எனக்கு இந்த சினிமானெல்லாம் ஒன்றும் தெரியாதே, கூப்பிட்டாங்கன்னு வந்துட்டேன், கை ராசிக்காரன் அதெல்லாம் நான் ஒரு ராசிக்காரன் இல்லை. கேட்டேன் படத்துக்கு பேர் என்னன்னு, பார்த்தால் பசி தீரும்னாங்க. பார்த்தா எப்படி பசி தீரும்னு ரொம்ப நேரமா வரும்போது யோசிச்சுக்கிட்டே வந்தேன். ஆனா இப்ப தெரியுது, இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, நடிக்கிறாங்க, எடுக்கிற படத்தை நீங்கெல்லாம் பார்த்தா அவங்க பசி தீரும். அது சரியாதான் வச்சிருக்கான் பேர். அவர் அதாவது அப்படி ஒரு தலைவனை நீங்க ஒரு சிற்பிகிட்ட கொடுத்து கூட செதுக்க முடியாது. சிவகாமியால மட்டும்தான் செதுக்க முடியும். குருசாமி சிவகாமியால தான் செதுக்க முடியும்.